எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்து நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அழகான சுற்றுலாத்தலம் மற்றும் ஆன்மீக தலம்னு சொல்கிற பாபநாசத்துக்கு தாங்க போயிருந்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம பாபநாசத்துக்கு எப்படி போனோம், அகஸ்தியர் அருவி, அகஸ்தியர் கோயில், பாபநாசநாதர் கோயில் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்க்கலாம். ஸோ வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டையும் ஷேர் பண்ணுங்கள். வாங்குங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஒரு 7:30 போல் பாபநாசம் ரீச் பண்ணிட்டோங்க. அப்போது நாங்கள் வந்து ஃபஸ்ட்டாக விசிட் பண்ண பிளான் பண்ணது அகஸ்தியர் அருவி தான். அது ஒரு டீப் ஃபாரஸ்ட் ஏரியாங்கிறதுனால அது ஃபுல்லாகவே வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதனாலேயே என்ட்ரன்ஸில் ஒரு செக் போஸ்ட் வச்சு செக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்மக்கிட்ட பிளாஸ்டிக் ஏதாவது இருக்குதா, இல்லை அலோவ் பண்ணாத ஐட்டம்ஸ் ஏதாவது வந்து எடுத்துகிட்டு போகிறோமான்னு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் எல்லாத்தையும் செக் பண்ணாங்க. எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் நம்மளை அலோவ் பண்ணாங்க உள்ளே போகிறதுக்கு. உள்ளே போக போகவே அருவி இருக்க ஏரியா கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சுங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சுற்றி எல்லாம் மரங்கள், அப்புறம் பாறைகள், இயற்கையான சூழல் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலே கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். அதை ரசிச்சுக்கிட்டே நம்ம அகஸ்தியர் அருவி நோக்கி போயிட்டே இருந்தோம். நாங்கள் காரில் தான் போனோம். ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துச்சுங்க செக் போஸ்ட்லேருந்து அகஸ்தியர் அருவி ரீச் ஆகிறதுக்கு. ஒரு வழி அகஸ்தியர் ஃபால்ஸ் ரீச் ஆகிட்டோங்க. என்னடா ஏதோ மாதிரி இருக்கேன்னு பார்த்தா லைட்டாக பசிக்குது, சரி சாப்பிட்டுட்டு குளிக்க போகலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். அப்படியே அங்கே இருக்க கடைக்குள்ளே நுழைஞ்சேன்னா அது சாதாரண கடை இல்லைங்க, நம்ம சரியப்பா சீசன் 3ல் பார்ட்டிசிபேட் பண்ண மணிகண்டன் சாரோட கடை தான். அடடே சூப்பராச்சேன்னு சொல்லிட்டு ஒரு இட்லி வடைன்னு நல்லா கட்டுன்னு கட்டிட்டு அப்படியே குளிக்க கிளம்பிட்டோங்க. கடை ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. சாப்பாடு ரொம்ப வீட்டு சாப்பாடு மாதிரி இருந்துச்சு. நீங்கள் அகஸ்தியர் ஃபால்ஸ் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இனிதாங்க மெயின் பிக்சரே இருக்குது, வாங்க போகலாம். என்ட்ரன்ஸ்லேருந்து மெயின் ஃபால்ஸ்க்கு ஒரு 5 மினிட்ஸ் வாக்கிங் போகணுங்க. ஆனால் அந்த வாக்கிங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. போகிற வழி எல்லாமே மரம், பாறை, தண்ணின்னு ஓடிக்கிட்டு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. போகிற வழியில் ஒரு டஸ்ட்பின் பக்கத்தில் ஒரு போர்டு பார்த்தேங்க. அதில் ஒரு டைகர் படம் போட்டு இது என்னோட வீடு, அசுத்தம் செய்யாதீர்கள் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மையை சொல்லப்போனால் இந்த காடுகள்ங்கிறது விலங்குகளோட உலகந்தாங்க. அங்கே நம்ம கொஞ்ச நேரம் போயிட்டு வர கெஸ்ட்டு தான். அதனால் இப்படிப்பட்ட இடங்களை வந்து வரும்போது ரொம்ப சுத்தமாக இயற்கையை பாதுகாக்கிறது நம்ம பொறுப்புங்க. அந்த போர்டை பார்த்ததும் இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமான மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனால் போயிட்டு வர வரைக்குமே ரொம்ப சுத்தமாகவே பார்த்துக்கிட்டோம். அகஸ்தியர் ஃபால்ஸோட ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா 365 டேஸுமே வருஷத்தில் இந்த அருவியில் தண்ணி வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை நினச்சிக்கிட்டே தான் உள்ளே போகணும். இதுதாங்க நம்மளோட அகஸ்தியர் அருவி. இந்த சத்தத்தை மட்டும் கொஞ்சம் கேளுங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அருவிகள் இருந்துச்சுங்க. ஆனால் எல்லா அருவிலையும் நம்மளை குளிக்க விடலைங்க. ஒரு 2 அருவியில் மட்டும்தான் குளிக்க அலோவ் பண்ணாங்க. மற்ற அருவியில் எல்லாமே வந்துட்டு சுழல் வரும்னு சொல்லிட்டு ஆபத்து பகுதின்னு போட்டு மக்களை குளிக்க விடுறது இல்லைங்க. இந்த அருவியோட ஹிஸ்ட்ரி, அப்புறம் அகத்தியர் அருவின்னு ஏன் இதுக்கு பேர் வந்துச்சு எல்லாத்தையும் ஷார்ட்ஸில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை கமெண்ட்லேயே அந்த லிங்கை ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். சரி, இன்னும் ஏன்டா வெயிட் பண்ணுற கைப்புலன்னு சொல்லிட்டு குளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 8:30 போல் உள்ளே குளிக்க போனோம். ஆனால் வெளியே வந்து பார்த்தா ஒரு 11:30க்கு மேலே ஆயிடுச்சுங்க. அப்போ கூட அங்கேருந்து வெளியே வர்றதுக்கு மனசே வரல, அவ்வளவு நல்லா இருந்துச்சுங்க குளிக்கிறதுக்கு. அங்கே லேடிஸ் ட்ரெஸ் பண்ணுறதுக்கே தனியாக ஒரு இடம் வச்சுருந்தாங்க. அதை நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு ஃபோட்டோ செஷன், செல்ஃபி செஷன் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். அப்பப்போ நம்ம ஆன்சஸ்டர்ஸும் வந்தாங்க. அவங்களே மீட் பண்ணிவிட்டு ஒரு வழியாக நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு மூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. அடுத்து நாங்கள் விசிட் பண்ணது அகஸ்தியர் கோயில் தாங்க. இதோட ஹிஸ்ட்ரியை பற்றி நான் ஷார்ட்ஸாக ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். அதோட லிங்கையும் நான் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக டைம் இருந்தால் போய் பாருங்கள். அங்கே ஒரு 11:45 போல் போயிருப்போங்க. அங்கே போனது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தாங்க ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு, இந்த குரங்குகள் தாங்க. இதை வந்து சிங்கவால் குரங்குன்னு சொல்கிறாங்க. அங்கே இங்கிலீஷில் வந்து லைன் டெயில்டு மெகாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும்தாங்க பார்க்க முடியும் இந்தியாவிலேயே. இதுக்கு வந்து ஏன் வந்து சிங்கவால் குரங்கு அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, இதோட வாலோட கடைசி நுனியில் சிங்கத்துக்கு கருப்பு முடி இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாங்க, இதோட ஃபேஸுமே நல்ல கம்பீரமாக சிங்கம் மாதிரி தாங்க இருந்துச்சு. இவங்களும் மற்ற குரங்குங்க மாதிரி தாங்க. ஆனால் வெஸ்டர்ன் காட்ஸில் மட்டும் இருக்கிறதுனால இதோட கவுண்ட் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் பாதுகாக்கப்பட வேண்டிய ஸ்பீசிஸில் இவங்களையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்களாம். இவங்களை கண்டிப்பாக பாதுகாத்தே தாங்க ஆகணும். ரொம்ப அழகாக இருந்தாங்கங்க. நான் இவங்களை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேங்க. ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா மாஸ்க் போட்ட மாதிரி பார்க்கவே ரொம்ப யூனிக்காக இருந்தாங்க. அங்கே அகஸ்தியர் கோயிலுக்கு பின்னாடி ஒரு பாம்பு பூத்து இருந்துச்சுங்க. அங்கே இருந்தவங்க அடிக்கடி பாம்பு வரும்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் இருந்தப்போ அவங்கள பார்க்க முடியலை. அதுக்கப்புறம் வந்துட்டு பாபநாச நதியோட அழகையும் வந்து நான் அகஸ்தியர் கோயிலேருந்தே ரெக்கார்ட் பண்ணேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அந்த தண்ணி ஓடுறதும், அதுக்கப்புறம் வந்து அந்த மலைக்கு நடுவில் அந்த மரம் எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அகஸ்தியர் கோயில் பார்த்தது, அப்புறம் லைன் டெயில் மெகாக் பார்த்ததெல்லாம் எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து நான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன், ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப மன நிம்மதியாக இருந்துச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக ஒரு நாள் விசிட் பண்ணுங்கள். இதே ஃபீலோட நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு பாபநாசநாதர் மற்றும் உலகம்மை திருக்கோயில் தாங்க. இந்த கோயிலோட வரலாறு, சிறப்புகள், ஏன் இந்த கோயில் இவ்வளவு ஃபேமஸ் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஷார்ட்ஸ் வீடியோவாக ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேங்க. அதோட லிங்க்கையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள்.
நாங்கள் கோயிலுக்கு போகும்போதே கிட்டத்தட்ட ஒரு 12:30 ஆயிடுச்சுங்க. 1 மணிக்கெலாம் நட சாத்திடுவாங்கன்னு சொன்னதுனால ரன்னிங், சேசிங், ஃபயரிங் அப்படி தாங்க சீக்கிரம் கிளம்பி போனோம். ஆனால் எவ்வளவு அவசரத்தோடு போனாலும் பாபநாசநாதர் தரிசனம் பண்ணதும் மன நிறைவாயிடுச்சுங்க. அப்படியே உலகம்மன் அம்மனையும் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் கோயிலுக்குள்ளே அமைதியாக உட்காந்து அந்த ஆன்மீக சூழலை கொஞ்சம் ரசித்தோம். உண்மையாகவே அந்த இடத்துல ஒரு நல்ல அமைதி, மன நிம்மதி கிடைச்ச மாதிரி இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து பாபநாச பகுதியில் ஓடிக்கிட்டு இருந்த தாமிரபரணி நதியையும் ரெக்கார்ட் பண்ணேன். கோயில் பக்கத்தில் இருந்த அந்த நதி ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நதியில் குளிச்சுட்டு போங்க. நாங்கள் போனப்போ மணி 1 ஆகிடுச்சு. அதுக்குள்ளே லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் குளிக்க முடியலங்க. வண்டியை ஹோட்டலை பார்த்து விட்றா சின்ராசு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கே நாங்கள் லஞ்சுக்கு போன ஹோட்டல் வந்து ஸ்ரீ ரமணாஸ் ரெஸ்டாரண்ட் தாங்க. இது வந்து பாபநாசம் டு அம்பாசமுத்திரம் ரோட்டில் இருக்குது. சாப்பாடு நல்லாவே இருந்துச்சுங்க. போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதோடு நம்ம பாபநாசம் ட்ரிப்பு ஒரு இனிய நினைவோடு முடிஞ்சிருச்சுங்க. ஓம் நம சிவாயின்னு சொல்லிட்டு ஊரை பார்த்து கிளம்பிட்டோம். இந்த பாபநாசம் ட்ரிப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி நிறையா ட்ரிப் போகலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ட்ரிப்பில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் வரட்டா.